ஹாய் கேஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சூசோ. சூசோனா என்ன? நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். டிபெண்ட்ஸ்லாம். இப்போ கம்பவுண்ட் சைடில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருப்பாங்க. அண்ட் இப்போ சிட்டிஸில் இருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி இந்தியன் முஸ்லீம் மலேஸ் அவங்களாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சூசோன்னா அது என்ன வகையான பேய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலி அது பேய் இல்லை, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த ரிச்சுவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிச்சுவல் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சாம் பண்ணுறதுக்கு பாய்ப்பாங்க. கேட்கலாம், சாம் பண்ணுறதுக்கு ஏன் வந்து அதெல்லாம் பாய்க்கணும்? அதெல்லாம் வந்து நம்மளாம் பிறக்கும் போதே அழகு தான், யாரும் அசிங்கம் இல்லை அப்படிலாம் நீங்கள் பேசலாம். என்கிட்ட கேட்குறீங்க, நான் பண்ணதில்லை, பண்ணுறவங்கிட்ட போய் கேளுங்க. இந்த ரிச்சுவல் எப்படி பண்ணுவாங்கன்னா, அதுக்கான தேவையான ஆப்ஜெக்ட் என்னதுன்னா ஒரு நீடில். ஸோ அந்த நீடில் வந்து மோஸ்ட்லி கோல்டு இல்லைன்னா சில்வரில் தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது வந்து கோல்டாக தான் இருக்கும். ஏன் அது கோல்டில் இருக்குன்னா, இப்போ கோல்டில் ஏன்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம உடம்புல குத்துவாங்க. குத்துனா குத்தி உள்ளுக்கு வச்சுருவாங்க. ஸோ அது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கும். கோல்டு சில்வர் தவிர்த்து வேறு எதில் செஞ்சாலும் அது இன்ஃபேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் தான் கோல்டில் செஞ்சு இது பண்ணாலே இன்ஃபேக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து அவங்க ரிச்சுவல் பண்ணி செய்வாங்க. ரிச்சுவல் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம உடம்புக்குள்ளே வைப்பாங்க. அது வந்து உமன்ஸ் மட்டும் இல்லை, மேனும் வந்து சம்டைம்ஸ் செய்வாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எதுக்காக அந்த விஷயத்தை செய்வாங்க? சொன்ன மாதிரி தான், சாம் பண்ணுறதுக்காக செய்வாங்க. தென் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி எடுக்கிறதுக்காக செய்வாங்க. ஸோ அந்த இப்போ நம்மலாம் வந்து பார்த்துருப்போம், அந்த எமிடியூட் போடுறது, சில பேர் வந்து மூக்காமணி செய்கிறது அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னா 0.5லேருந்து 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ சென்டிமீட்டர்ஸ் மீன், இப்போ வந்து நம்ம என் நகத்தை எடுத்துக்கோமே, என் நகம் வந்து இப்போ இவ்வளோ பெருசில் இவ்வளோ பெருசு தான் 1 சென்டிமீட்டரு. ஸோ அப்போ வந்து இதில் வந்து 3ல் ஒரு பங்கு தான் வந்து 0.5. ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கான சைஸு. மோஸ்ட்லி அவ்வளோ பெரிய சைஸு தான் இருக்கும். இப்போ அது எப்படி செய்வாங்கன்னா, அந்த ஊசி இருக்குல்ல, அந்த ஊசி கொண்டு வந்து வச்சு அதுக்கான ரிச்சுவல்லாம் பண்ணி அதுக்கான பூமோ அந்த ஷேமன் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ பண்ணி முடிஞ்சோடனே அது வந்து எந்த இடத்த நம்ம அழகாக காட்டணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து குத்தி உளுக்கு வச்சுருவாங்க. ஸோ எங்கே வைப்பாங்கன்னா, நம்ம நெத்தி, கண்ணுக்கிட்ட, கன்னம், மூக்கு, உதறு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விமன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிரஸ்ட் கிட்டலாம் குத்துவாங்க. ஸோ பிரஸ்ட் கிட்டலாம் குத்தி வச்சுருவாங்க. ஜஸ்ட் ஊசி குத்துறது தானே, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த கிளினிக்லாம் போயிட்டு இந்த மெடிக்கலுக்கு நம்ம குத்துருவாங்கள, அந்த மாதிரி குத்திக்கலாம்னு நினச்சி குத்திக்கலாமே, ஸ்டில் அழகாக தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அங்கே தான் வைக்கிறாங்க செக். என்னதுன்னா, அது அந்த ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க சொன்னால, அந்த ரிச்சுவல் வந்து எதை வச்சு மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னா ஜீன் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ஜீன் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில். ஸோ ஜீன் இன்வால்வ் பண்ணி சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊசியில் வந்து ஜின்னு இருக்கும். இப்போ எத்தனை இது குத்துறாங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஜின்னை வந்து இது பண்ணி, ஸோ அது கணக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி இல்லை. இப்போ வந்து 10 ஊசினா அந்த 10 ஊசி வந்து 10 ஜின்னு இருக்காது, ஒரு ஜின்னு அந்த 10 ஊசியில் இருக்கும். ஸோ அவங்க குத்தி சாம் பண்ணுவாங்க, அந்த அந்த ப்ராசஸ் நடத்துவாங்க அப்படின்னு இருக்குது. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊசி வந்து குத்துறது ஜின்னு தான். ஸோ ஜின்னு வந்து அந்த ஊசியை வந்து குத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. பட் இதில் எது வந்து உண்மைன்னு நமக்கு தெரில, ஏன்னா நம்ம செஞ்சது இல்லை. எனக்கு தெரில, இப்போ வந்து திறமை இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி தான் வந்துட்டு அவங்கள அழகாக காட்டிக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு தெரில. பட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி பண்ணுறோம், ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தா இல்லை, அதுக்கு வந்து சில பந்தங்களாரங்களாம் இருக்குது. தம்ம வலிச்சுட்டு துண்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினச்சியா? ஒத்த கஷ்டம்டா. ஸோ பந்தங்களாரங்க மீன்ஸ் இப்போ சிலதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அப்போ இதுலேயும் வந்து சில பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது. வந்து அது பண்ணியிருந்தால் வெளியே சொல்லக்கூடாது, நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அப்புறம் அதுக்கான கொஞ்சம் சில டேபூஸ்லாம் இருக்குது. அந்த டேபூஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி தான் இம்பார்ட்டன்ட். என்னென்னா உங்கள் இஷ்டத்துக்கு குத்திட்டு திரும்பி எடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் வந்து அது குத்திட்டாலும் உங்களுக்கு எடுக்கணும்னு போது அது ஈஸியாக அந்த விஷயம் வந்து இருக்காது. பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உமன் வந்துட்டு அவங்க வந்து அழகாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க அழகாக தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து யாரும் நோட்டீஸ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து இப்போ கூட்டத்தோட கூட்டமாக அப்படி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. இன்விசிபிளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தாட்டி அவங்களோட கம்பவுண்ட் சைட் போகும்போது அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, சரி ஓகே ஃபைன், நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஆகிருக்கு. ஸோ அவங்க க்யூரியாசிட்டி ஆகிட்டோன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது போயிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பொம்மையை பார்த்து இந்த மாதிரி சர்ச்சைன்னு ஒரு பொம்மை பிடிச்சிருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்து இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்காங்க. அப்போ அந்த ப்ராசஸில் இறங்கணுன்னே இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு சில கோல்டன் நீடில்ஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து குத்தி விட்டுட்டு அவங்கள வந்து சாம்ப் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அது வந்து மெம சாம்ப் பண்ணுறது தானே. ஸோ அவங்கள சாம்ப் பண்ணி விட்ருக்காங்க. அவங்களும் வந்து அந்த அந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே வந்து அந்த ஷாமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்துட்டு இது வந்து எடுக்கிறதுக்கோ இல்லை இதுக்கான சில டேபூஸ் இருக்குல்ல, அது நீ மீறதுக்கோ இது பண்ணாத, ரைட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு நல்லது தருதோ அவளுக்கு எவ்வளோ உனக்கு கெட்டதும் தரோம், அதை விட அதிகமாகவே தரோம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த நைட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து மாறி இருக்கு. எல்லாமே அவங்கள வந்து ஒரு பயங்கரமாக நடத்துகிறாங்க. வேலை இடத்துல வந்து இது முன்னாடி என்னது 10ஓட 11 தானே இருந்தாங்க. இப்போ வந்து வேலை இடத்துல நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிது. அவங்க வேலையை வந்து எக்னாலேஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து அவங்கள பார்த்தாலே சொல்லுவாங்க, அவங்க அவுரா பாரு பயங்கரமாக இருக்குது அப்படின்னுவாங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நல்லா போய்கிட்டு இருக்க டைமில் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, எல்லாமே கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. மாறுதுன்னு சொல்கிறத விட ஸ்ட்ரேஞ்சாக ஆரம்பிச்சிருக்கு அவங்க எல்லாமே. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அவங்க என்னத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களால லைட் வந்து சரியாக தூங்க முடியல. எப்போ பார்த்தாலும் யாரும் அவங்கள கவனிக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் அவங்களோட ஷேடோ வந்துட்டு அவங்க ஷேடோ மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி ஷேடோ இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே வந்துட்டு முடியாது, என்னால் வந்து இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை முடியல அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ஷேமனோட வார்த்தையை மீறி அந்த ஊசியை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த ஊசி வந்து ஒன்றும் உள்ளுக்கெல்லாம் வந்து இருக்காது. தோல் கீழே வந்து அது வைப்பாங்க, குத்தி அந்த தோல் கீழே தான் வைப்பாங்க. ரூல்ஸ் பிரேக் ஆச்சு. திரும்பி அவங்க வேலை இடத்துல பிரச்சனையாக வர ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து இஷ்யூ ஆகுது. அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அது இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது. பார்க்குறவங்க முந்தி நல்லா பேசணுங்க எல்லாமே இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. எல்லாமே ஐயோ இது வந்துருச்சா அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து 3 விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேட் லக் சொன்ன மாதிரி தான். வேலை இடத்துல வந்து திரும்பி ப்ராப்ளமாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரிச்சுவல் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட டபுளாக, அதை விட ட்ரிப்பிளாக, அதை விட ரொம்பவே அவங்க வந்து திரும்பி கெட்ட பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது பயம். அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறதுக்கே பயமாயிருச்சு. ஐயோ என்ன ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. 3வது தனியாகவே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இதாக இருக்குது. சுற்றி நம்ம கூட ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனியாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்ந்தாங்க, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லது இல்லைன்ட்டு. அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போகும்போதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி அதுக்கான ரிச்சுவல்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து வெளியே வந்தாங்க. அழகாக இருக்கணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், முடி வெட்ட போகிறீங்கன்னா முடி வெட்டுங்க, ஃபேஷியல் பண்ண போகிறீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுங்கள், மேக்கப் பண்ண போகிறீங்கன்னா மேக்கப் பண்ணுங்கள். எதுக்கு ஷூ பண்ணுறீங்க, எதுக்கு இதெல்லாம்? ஓகே, தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் வேறு பற்றி டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.